அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை ஒரு திருடனின் தந்திரத்தையும் அவனது விசித்திரமான மாறுவேடத்தையும் ஒரு புத்திசாலியான தளபதியால் திருடனின் வாழ்க்கை என்ன ஆனது என்பதனை எடுத்துரைக்கும் ஒரு குட்டி கதை. ஒரு பெரிய கிராமத்துல ஒரு திருடன் இருந்தான். அவன் எப்பவும் சின்ன சின்ன திருட்டுகளை செஞ்சுட்டு சுத்திக்கிட்டே இருந்தான். எந்த வேலைக்கும் போகாம சோம்பேறியா இருந்த அவனுக்கு திருடுறது மூலமா கிடைக்கிற பணத்துல சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தான். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அரசர் அந்த பகுதியில நடக்கிற திருட்டு பத்தி கேள்விப்பட்டு ஒரு புத்திசாலியான தளபதி அந்த பகுதிக்கு காவலா போட்டாரு. புதுசா தளபதி அந்த பகுதிக்கு வந்ததும் எல்லா பக்கமும் படை வீரர்களை காவலுக்கு போட்டாரு. அதனால திருடனுக்கு பெரிய தொந்தரவா போச்சு. இது நாள் வர எந்த தொந்தரவும் இல்லாம திருட்டு வேலை செஞ்சுக்கிட்டு சுகமா வாழ்ந்து அவனால திருட முடியல. அதனால என்ன செய்யறதுன்னு நினைச்சா அவன் ஒரேடியா நிறைய பொண்ணும் பொருளும் திருடிக்கிட்டு இந்த ஊரை விட்டு வெளியேற முடிவு செஞ்சான். அதனால பக்கத்துல இருந்த கோவிலுக்குள்ள சாமியார் மாதிரி தாடி மீசையெல்லாம் ஒட்டிக்கிட்டு போய் நிறைய நகைகளையும் பாத்திரங்களையும் திருடன அந்த திருடன் ராத்திரியோட ராத்திரியா அந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டான். ரொம்ப தூரம் ஓடி வந்த அந்த திருடன் ஒரு சின்ன கிராமத்தை வந்து அடைஞ்சான். அங்க இருந்த ஒரு பெரிய ஆலமரத்துல திருடிட்டு வந்த பொருளை எல்லாம் மறைச்சு வச்சான். ரொம்ப தூரம் ஓடி வந்ததால ரொம்ப சோர்ந்து போயிருந்த அவன் அந்த ஆலமரத்தடியிலேயே படுத்து தூங்கிட்டான். மறுநாள் காலையில தாடி மீசையோட அவனை பார்த்த அந்த கிராமத்து மக்கள் அவனை பெரிய சாமியாருன்னு நினைச்சிட்டாங்க. அதனால அவன் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அவனுக்கு அப்பதான் புரிஞ்சது, அடடா இது நல்ல யோசனையா இருக்கே. இந்த ஊர்ல ஒளிஞ்சுக்கிட்டு திருடிட்டு வந்த பொருளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வித்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு முடிவு செஞ்சான். அந்த திருடன் அன்னையில இருந்து அவனை நிறைய பக்தர்கள் தேடி வந்தாங்க. வந்தவங்க எல்லாரும் அவனுக்கு சுவையான உணவும் பரிசு பொருட்களும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமான அந்த திருடன் அங்கேயே தன்னோட வாழ்க்கையை தொடங்கினான். கொஞ்சம் கொஞ்சமா தனக்கு கிடைச்ச பரிசு பொருட்களை வித்து அந்த மரத்தை ஒட்டி ஒரு குடிசையும் கட்டிக்கிட்டு வாழ்க்கையை தொடர்ந்தான். ஆனா திருடனை பிடிக்க வந்த தளபதி கோவில்ல திருட்டு நடந்ததுக்கு அப்புறமா நிறைய திருட்டு நடக்காதத கவனிச்சாரு புத்திசாலியானவரு. அப்ப இங்க இருந்த திருடன் வேற ஊருக்கு போயிட்டான்னு முடிவு செஞ்சாரு. அப்பதான் ஒற்றர்கள் மூலமா பக்கத்து கிராமத்துல ஒரு புது சாமியார் வந்திருக்கிறதையும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க நிறைய கூட்டம் கூடுறதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே தன்னோட காவலாளிகள் சில பேர் பயணிகள் மாதிரி உடை அணிய வச்சு அந்த சாமியார மாறு வேடத்துல போய் பார்த்தாரு. இந்த சாமியார் எப்ப இந்த ஊருக்கு வந்தாருன்னு விசாரிச்ச தளபதிக்கு கோவில்ல திருடு போன நாளோட அது சரியா பொருந்தினதும் நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைச்சது. இந்த சாமியார நாம திருடன்னு சொல்லி சோதனை போட்டா தங்களோட நம்பிக்கைய கொலைகிறதா நினைச்சு கிராமத்துக்காரங்க நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க. அப்புறம் இந்த சாமியார விசாரிக்கவே முடியாதுன்னு அவருக்கு மனசுல பட்டுச்சு. அதனால ஒரு பெரிய தந்திர திட்டத்தை போட்டாரு தளபதி. ஒரு நாள் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி சாமியார் கிட்ட போன தளபதி, அடடா இந்த சாமியாரா இவர்கிட்ட நான் ஏற்கனவே ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். என்னோட திருடு போன உலக்கைய மீட்டு கொடுக்க சொல்லி வேண்டுனேன். உடனே வீட்டுக்குள்ள போய் மந்திரம் போட்டு என்னோட உலக்கைய வர வச்சு கொடுத்தாருன்னு எல்லா பக்தர்கள் முன்னாடியும் சொன்னாரு. உடனே கூட்டத்துல இருந்த பக்தர்களுக்கு ஆச்சரியமா போச்சு. அப்பதான் மாறுவேடத்துல இருந்த இன்னொரு காவலாளி, ஐயா இங்க கிராமத்துல இருந்த கோவில்ல சாமியோட கிரீடம் காணாம போச்சு, அதை வர வச்சு கொடுங்கன்னு சொன்னாரு. அந்த காவலாளி இத கேட்ட கூட்டத்துல இருந்த பக்தர்கள் எல்லாம், அடடா நம்ம கண்ணு முன்னாடியே சாமியோட சக்தியை பார்க்க போறோம்னு ஒரே ஆவலா ஆகிட்டாங்க. ஆனா திருடனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அடடா இது என்ன சோதனை. இப்ப இவங்களுக்கு அந்த கிரீடத்தை வர வச்சு கொடுத்தாகணும், இல்லைன்னா தனக்கு சக்தி இல்ல தான் போலின்னு சொல்லி அடிச்சு துரதிருவாங்க. அதனாலதான் திருடிட்டு வந்த கிரீடமும் நகைகளும் ஒளிச்சு வச்சிருந்த இடத்துல இருந்து எடுத்து கொடுத்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிடலாம்னு நினைச்சான். உடனே குடிசைக்குள்ள போன அந்த போலி சாமியார் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காணாம போன கிரீடத்தோட வெளியே வந்தான். அதை பார்த்த எல்லா பக்தர்களும் ஒரே பரவசமா போச்சு. எல்லாரும் இந்த சாமியாரோட சக்தியை பார்த்தீங்களான்னு சொல்லி அவரை புகழ்ந்தாங்க. அந்த கிரீடத்தை வாங்கி பார்த்த காவலாளி அது காணாம போன கிரீடம் தானு உறுதிப்படுத்திக்கிட்டு சாமியார் கிட்ட வந்தாரு. வந்தவர் அவரோட தாடிய பிடிச்சி இழுத்தாரு. தாடி கையோட வந்துடுச்சு. அப்பதான் எல்லாருக்கும் புரிஞ்சது, அடடா இவர் உண்மையாவே சாமியார் இல்ல போலின்னு. தன்னோட வேஷம் வெளிப்பட்டதால் ஓடி போக பார்த்தான் திருடன். ஆனா மாறு வேஷத்துல வந்திருந்த மத்த காவல்காரங்க அவனை மடக்கி பிடிச்சு தளபதி கிட்ட இழுத்துக்கிட்டு போனாங்க. அப்பதான் தன்னோட வேஷத்தை கலைச்சாரு. தளபதி அந்த போலீஸ் சாமியார் யார் என்று தளபதி தன் மாறு வேடத்தை களைத்து வெளிப்படுத்தியதும் ஊர் மக்கள் அனைவரும் திகைத்து போயினர். தளபதியோ யார் என்னவென்று விசாரிக்காமல்
கண்களை மூடிக்கொண்டு ஒரு போலீஸ் சாமியாரை நம்பிய உங்களின் அறியாமையை நினைத்து எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்றார். அப்போதுதான் கிராமத்து மக்கள் அனைவரின் மனதிலும் உண்மை உரைத்தது. தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அவமானத்தில் தலை குனிந்து நின்றனர். அவர்கள் கண்களுக்கு முன்பே ஒரு போலீஸ் சாமியார் தண்டிக்கப்பட்டான். திருட்டு என்பது எந்த ரூபத்தில் வந்தாலும் அது ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும். அறிவின் துணை கொண்டு உண்மையை தேட வேண்டும் என்ற பாடத்தை அனைவரும் உணர்ந்தனர். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த கதையை பற்றின கருத்துக்களை எங்களுக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.